வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்து எங்களோட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நன்றி சொல்ல ஒரு தொகுதிக்கு போயிருக்காரு. அது என்னன்னே தெரியலங்க. திமுகல தோத்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நன்றி சொல்ல போயிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்குங்க. திமுக காரங்களை நம்ம எவ்வளவு தோக்கடிச்சாலும் அவங்க நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. எவ்வளவு தோக்குறாங்களோ அவ்வளோ நமக்காக வேலை பார்ப்பாங்க. அப்படித்தான் நேத்து நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த தொகுதிக்கு போயிருக்காரு. என்னை தோக்கடிச்சிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொல்லவே இல்லைங்க. கல்வி வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டுல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். என் அரசியல் ஆசானின் வழிகாட்டுதலின்படி கல்விக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் இந்த தமிழ்நாட்டுல என்னால இயன்ற வரை வேலை பார்த்தேன். என் அரசியல் ஆசானுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் அவ்வளவு உத்வேகமா எனக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலா எங்க அமைச்சர்களுக்குள்ள பயங்கரமான போட்டி நடக்குங்க. முதலமைச்சருடைய நன்மதிப்பை யார் முதல்ல பெறுறது? முதலமைச்சரின் நன்மதிப்பு அப்படிங்கிறது அதிகமான மக்களுக்கான பயனை யார் செய்யறது? எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாரு. கல்வி அமைச்சரான நானும் அந்த போட்டியில ஸ்பீடா தான் வேலை பார்த்திருக்கேன். நிதி அமைச்சர், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், பிடபிள்யூ அமைச்சர்னு எல்லா அமைச்சர்களும் பயங்கரமா தீவிரமா வேலை பார்த்திருக்கோம். பால்வளத்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாருமே வேலை பார்த்திருக்கோம். எங்க உழைப்புக்கு கிடைச்ச சம்மர் ஹாலிடேவா இது அப்படின்னு அவர் கேக்குறப்ப என்னமோ போங்க, எதுக்குடா இவங்களை எல்லாம் தோக்கடிச்சோன்னு இப்போ ஒவ்வொருத்தங்களும் அழுகுறாங்க. கல்வி அமைச்சருடைய அந்த வார்த்தை உண்மையாலுமே எல்லாத்தையும் தாக்குதுங்க. சம்மர் ஹாலிடே இல்லைங்க அன்பில் மகேஷ் அவர்களே, சம்மர் ஹாலிடே. இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இது எதுவும் உங்களுக்கு ஹாலிடேவா இருக்காது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆட்சியில் கல்வித்துறையில எங்க மாணவர்களுக்கு என்ன சிக்கல்னாலும் கண்டிப்பா நீங்க தான் வந்து பேசுவீங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமா நீங்க தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தகப்பனா இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்து கொடுத்துருக்கீங்க. உங்க அரசியல் ஆசானுடைய தோல்வி அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணீரை கொடுத்ததுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க அழுந்ததுக்கு காரணம் கொளத்தூர்ல இருந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் தான். அந்த ஸ்கூல நீங்க எவ்வளவு டெவலப் பண்ணீங்க அப்படிங்கறத நினைச்சும் அவங்க அழுதுருப்பாங்க. நேத்து கூட தேர்ச்சி விகிதங்க மிக சிறப்பா இருக்குங்க. இந்த தேர்ச்சி விகிதத்தை உங்களுக்கு பரிசாதான் நாங்க அளிச்சிருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு சம்மர் ஹாலிடே கொடுத்துட்டோமே. கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே, இது கண்டிப்பா உங்களுக்கு சம்மர் ஹாலிடே கிடையாது. திமுக காரங்களுக்கு எங்கெங்க ஹாலிடே? அது வார்த்தையா கூட இல்லையே. அமைச்சரா இருந்தப்ப கூட மாணவர்களை கூட்டிட்டு வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க. அது எஜுகேஷன் டூரா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப கூட நீங்க வெக்கேஷனுக்காக போயிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப கொடுத்தது கண்டிப்பா சம்மர் ஹாலிடே கிடையாதுங்க. இதுக்கு மேலதான் உங்களுக்கு எல்லாம் வேலையே இருக்கு. என்ன பொறுப்பு கொடுத்திருந்தோம்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். பொறுப்பு கொடுக்காததுனால இன்னும் சிறப்பா தான் இருக்கும். தமிழ்நாட்டுல ஏற்பட்ட இந்த கல்வி வளர்ச்சிக்கு இதுவரைக்கும் கல்வித்துறை அமைச்சர்களா இருந்த எல்லாத்தோட பங்கேற்பும் இருந்திருக்கு, சிறப்பாவே இருந்திருக்கு. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய மைல் ஸ்டோனே வச்சிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஆகாய விமானத்தை அந்த விமானத்துக்குள்ள இருந்து குனிஞ்சு ஸ்கூல பார்த்தாங்க. எங்க மாணவர்கள் எல்லாரும் குனிஞ்சு பேப்பர்ல ஆகாய விமானத்தை வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆகாய விமானத்துக்குள்ள உட்கார வச்சு அயல் நாடுகளுக்கு கூட்டிட்டு போன அந்த திட்டம் இருக்குல்ல, உங்க அரசியல் ஆசானும் நீங்களும் சேர்ந்து செய்த அந்த கல்விக்கான பயணம்ங்கிறது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செயல்கள். இப்படி மிக சிறப்பான செயல்களை செஞ்ச உங்களுக்கு ஓய்வு, சம்மர் வெக்கேஷனா? இது வரைக்கும் எத்தனையோ பேர் நன்றி சொல்றத கேட்டிருக்கோம். அதுல கொளத்தூர் உச்சங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய நன்றி தான் எங்களை கலங்கடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கள் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் கோடை விடுமுறை வரும். இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு விடுமுறை விட்டுருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி தோல்வி அப்படின்னு என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. யாரு மேல தான் கீழே வந்துதான் ஆகணும், கீழே வரலாம் திருப்பி மேல வந்துதான் ஆக வேண்டும் என்ற விதத்தில் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தாய் வீட்டு சொந்தங்கள்
அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அங்க வந்து நிக்கிற முதல் நபர் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாகத்தான் இருப்பான். மீண்டும் வருவோம். இப்பதான் துக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வந்துகிட்டு இருக்கோம். அன்பில் மகேஷ், மீண்டும் நீங்க எங்களை அழுக வச்சுட்டீங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து எங்களை எல்லாம் அழுக வைக்க போறீங்கன்னு தெரியல. குற்ற உணர்ச்சியால ஒவ்வொருத்தங்களும் அழுதுகிட்டு தான் இருக்கோம். இவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொடுத்த இந்த திமுகவியா நாங்க தோக்கடிச்சோம்? ஈவிஎம் மிஷினா நாங்களா? அதெல்லாம் தெரியலைங்க. ஆனா ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய சோகத்தை கண்ணீரால காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா மக்கள் உங்களை தோக்கடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நாங்க நம்புறோம். மிஷின் தோக்கடிச்சிருந்தா மக்களாகிய நாங்களும் என்னங்க பண்ணுவோம்? நடந்தது ஜென்சி புரட்சியா? அந்த ஜென்சிகளுக்கு கல்வி கொடுத்ததுதான் ஆக்சுவலா புரட்சி. எவ்வளவு சிறந்த கல்வி திட்டங்கள், படிச்ச ஒவ்வொருத்தங்களுக்கும் அது பெரிய திட்டங்கள். எங்க முதல்வர் அதிகமா பேசுனது கல்விக்காக தான். எங்க முதல்வர் அதிகமா கவலைப்பட்டதும் அந்த கல்விக்காக தான். எங்க முதல்வருடைய கவலையை ஏத்துக்கிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக முதல்வரின் கவலையை போக்கும் விதமாக அவ்வளவு சிறப்பான திட்டங்களை தீட்டியிருக்காரு. உள்ளபடியே உங்களுடைய காலம் தமிழக கல்வித்துறையின் பொற்காலம் தாங்க. ஒரு முதல்வரின் கனவும் அமைச்சரின் செயலும் இணைஞ்சிருந்தா எந்த அளவுக்கு அந்த துறை டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு கல்வித்துறையே சான்றுங்க. தமிழக முதல்வருடைய ஒவ்வொரு கனவும் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியை நோக்கித்தான் இருந்திருக்கு. அந்த கனவை பெற்றுக்கொண்ட கல்வி அமைச்சர் அந்த கனவுகளை நனவாக்கிக்கிட்டு தான் இருந்தாரு. உண்மையாலுமே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாங்க எல்லாருமே அகமகிழ்ச்சியோட தான் இருந்தோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வெக்கேஷன் லீவ் கொடுக்கலைங்க அன்பில் மகேஷ் அவர்களே. தெரியாம நாங்களே எடுத்துக்கிட்டோம் தான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை நன்றி கடனுக்கான வார்த்தையா இல்ல நாங்க நன்றி செலுத்துறதுக்கான வார்த்தையாங்கிறது எங்களுக்கு புரியலைங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கல்வி மீண்டும் வரும், மீண்டும் வரும். காரணம் நீங்க தான். திமுகவின் திட்டமே தமிழ்நாட்டை முன்னேற்றுவதுதான். ஆனா சனாதனம் அதுக்கான முட்டுக்கட்டுகளை போட்டுக்கிட்டே இருக்கும். திமுக அதை எல்லாத்தையும் முறியடித்து மீண்டும் அரியணை ஏறும். அடுத்த தேர்தல்ல நம்பிக்கையோட காத்திருப்போம். உங்களுடைய உழைப்பும் ஆலோசனைகளையும் கண்டிப்பா இந்த அரசு ஏத்துக்கும். தமிழ்நாட்டை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆண்டுகிட்டு இருக்கும். தமிழ்நாட்டு கல்வித்துறையில எந்த அமைச்சர் வந்து உட்கார்ந்து இருந்தாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். திமுக திட்டங்களின் படி நடப்பதே தமிழக அரசின் நல்வாழ்வு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவுடைய திட்டங்களை தாங்க ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பார். யாரெல்லாம் வீட்டுல போய் லைட் போடுறீங்களோ அப்பெல்லாம் கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். எந்த மாணவர்கள் எல்லாம் காலையில படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறாங்களோ அப்ப எல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். பள்ளிக்கு போகும் ஒவ்வொரு மாணவனும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் மாணவரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை யோசிக்காம போக முடியாது. உங்களுடைய சீரிய திட்டங்கள் கல்வியை மிக உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. அப்புறம் இது உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் இல்ல அன்பில் மகேஷ் அவர்களே. நாங்க செஞ்ச தவறுக்கு நாங்களே தண்டனை அனுபவித்துக் கொள்கிறோம். ஆனா நீங்க எங்க கூட தான் இருக்கணும். அமைச்சராக சிறப்பாக செயல்பட்ட அன்பில் மகேஷ் இனி அவசியம் பேசுவார். இதுவரை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்ட அன்பில் மகேஷ் அவர்கள் இனி அவசியம் பேசுவார். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு மாணவர்களின் நன்மைக்காகவும் அவரும் பேசுவார், நாங்களும் பேசுவோம், நம்ம எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.